ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம முளைக்கட்டி வச்ச கொள்ளு பயிர் சட்னி எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே கொள்ளை ஊற வச்சு ஒரு நைட்டு ஒரு பகல் ஒரு துணியில் கட்டி நல்லா சுத்தமாக வச்சுருங்க. அது மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நீட்ட வாக்கில் முளைப்புட்டு இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இப்படி முளைப்பு கட்டி செய்கிறதுனால உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முளைப்பு வந்துடும். நல்லா தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு துணியில் கட்டி வச்சுருங்க. ஒரு நைட்டு ஒரு பகல் இருந்து மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைப்பு வந்திருக்கும். இதை எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குண்டா வச்சு அதில் நம்ம முளை கட்டி வச்சுருக்கிற கொள்ளு பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே உரித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக. இப்போது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு இந்த கொள்ளு பயிரை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா வேகட்டும் பருப்பு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச கொள்ளு தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எப்பயும் போல் நம்ம ரசம் வைக்கிற மாதிரி புளி கரைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. இப்போ இந்த தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இது ரசம் வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கொள்ளு பருப்புக்கு தாளிக்க வேண்டியதாக தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1½ ஸ்பூன் வரக்கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வாசம் வரணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா இது நல்லா பொரியட்டும். இப்போது இது கூட நம்ம வீட்டில் போட்டு வச்சுருக்க வடகம் சேர்த்துக்கலாம். வடகத்தை சேர்த்துட்டு நல்லா மணம் வரும், அப்படியே நல்லா பொரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி இழுத்து வச்சுருக்க கொள்ளு பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற வடகம்,
சீரகம், கொத்தமல்லி கலவையை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம செஞ்ச கொள்ளுப்பருப்பு சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி கொள்ளு சட்னி ஆட்டலைன்னா கூட இந்த மாதிரி முளை கட்டி வேக வச்சு உப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது.